ஞானகுரு அவர்கள் தம்முடைய குருநாதரிடம் பெற்ற அனுபவங்களை பல இடங்களிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதில் ரொம்ப மிகவும் முக்கியமானது சாக்கடை அருகிலே அமரச் செய்து கொடுத்த உபதேசமே மிகவும் முக்கியமானதாகும். ஏனென்றால் அந்த இடத்திலே அமர்ந்து சாதாரணமாக அல்ல, எண்ணிலடங்காத அனுபவங்களை அங்கே அமர்ந்து அவருக்கு காட்டுகின்றார். அது கடவுளின் அவதாரத்தையும் வரிசைப்படுத்தி காட்டுகின்றார். வியாசகனால் கண்டுணரப்பட்ட அகசியின் வழி நுகர்ந்த பேரண்டத்தின் நிலைகளையும் இந்த பிரபஞ்சத்தின் இயக்க நிலைகளையும் காட்டுகின்றார். மனிதருக்குள் எடுத்துக்கொண்ட கௌரவ உணர்வுகள் எப்படி இயக்குகிறது என்பதையும் காட்டுகின்றார். பரிணாம வளர்ச்சியில் நாம் வந்த மனிதனாக வந்த நிலையிலிருந்து இதற்கு அடுத்த நிலை எப்படி பெற வேண்டும் என்பதையும் உணர்த்துகின்றார். நமக்குள் இயங்கக்கூடிய ஒவ்வொரு நுண்ணிய நிலைகளையும் அங்கேயே அமரச் செய்து தன்னையே மறக்கச் செய்து, அதே சமயத்தில் இந்த மகரிஷிகளால் கண்டுணரப்பட்ட மெய் உணர்வுகளையும் அங்கே உணர்த்தப்பட்டு மாமகரிஷி ஈஸ்வராய குருவுடைய ஆன்மாவிலே அவருக்குள் வளர்த்து கொண்ட மிக மிக ஆற்றல் மிக்க ஒளி கற்றைகள் ஒளி அலைகளாக அவரிடமிருந்து அவர் ஆன்மாவில் இருந்து வெளிவருவதையும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எண்ணில் அடங்காத மெய் உணர்வுகளை அங்கேதான் அந்த சாக்கடை அருகே அமரச் செய்துதான் சாக்கடை உபதேசமாக கொடுத்தார் என்று குரு சொல்லுகின்றார். அதுபோன்ற ஒரு நுண்ணிய ஒரு கருத்தைத்தான் இந்த உபதேசத்திலும் கொடுக்கின்றார். ஏனால் குருநாதர் எம்மை சாக்கடை அருகே அமர வைத்து அந்த பன்றி சாக்கடையின் நாற்றத்தை எண்ணாது நுகராது அதற்குள் இருக்கும் நல்ல உணவை தன்னுடைய உணர்வால் அதை நுகர்ந்து வளர்ச்சியின் பாதையில் அந்த சரீரத்தை விட்டு அந்த சரீரத்தை பலந்து மனிதனாக எப்படி வந்தது என்று பன்றிக்கு பின்தான் மனிதன் வந்தது. பன்றியினுடைய அந்த நிலையை அதுவும் கடவுளின் அவதாரம் தானப்பா என்று அங்கே தனக்கு உணர்த்தியதாக சொல்லுகின்றார். நாற்றமான உணர்வுகள் நீக்கப்பட்டு நாற்றத்தை நீக்கிடும் உணவின் எண்ணங்களாக நாம் வளர்ச்சியில் எப்படி மனிதனாக வந்தோம் என்பதை உணர்த்தவே அங்கே அதை காட்டுகின்றார். என்னால் சாக்கடையில் இருக்கும் நாற்றத்தை நீ நுகராதே, சாக்கடையற்ற நிலையாக நாற்றத்தை நீக்கிய அருள்ஞானியின் உணவை நீ இங்கிருந்தே பெறு. அந்த அருள்ஞானி உணவை நீ பெற்றால் அந்த நாற்றத்தை அது நுகர விடாது, அது அறியத்தான் உதவும், அந்த தீமை உனக்குள் விளையாது என்று நிதர்சனமாக அங்கே அமரும்படி செய்து பல பல உணர்வுகளை காட்டுகின்றார். ஏனென்றால் அந்த சாக்கடையிலே அறைய அமரச் செய்து இது உணர்த்துவதனுடைய நோக்கமே இந்த வாழ்க்கையில் நாம் இந்த காற்று மண்டலமும் சரி நமக்குள் இருக்கக்கூடிய எத்தனை நிலைகளும் சரி சாக்கடை போன்றுதான் சுழன்று கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் விலக்கிவிட்டு மெய்ப்பொருளை காணும் அந்த சக்தி பெறுவதற்கே உன்னை அந்த சக்தி பெறச் செய்வதற்குத்தான் இங்கே அழைத்தேன் என்று குரு உணர்த்துகின்ற காரணம், இந்த வாழ்க்கையிலே நமக்கு வெறுப்பு வெறுப்பு வேதனை என்று பிறரை குறை கூறும் உணர்வுகளையும் அந்த குறை கூறும் உணர்வுகளை வளர்த்தின் மலையாகவே நாம் இந்த வலித வாழ்க்கையில் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றமே தவிர குறைகளை நீக்கும் குறைகளை அகற்றும் உணர்வுகளை அல்ல அதிலிருந்து மீண்டும் நிலையில் நாம் வளர்க்கவில்லை. அந்த நாற்றத்தை எண்ணாது நாற்றத்தை பலந்த பன்றியை போன்று குறைகளை அகற்றிடும் நிலையாக குறைகளை நீக்கிடும் நல்ல உணர்வுகளை அது நுகர வேண்டும். குறைகளை கண்டுணர்ந்தாலும் அந்த குறைகள் அகல வேண்டும், தெளிந்துணர்ந்து செயல்படும் அந்த சக்தி அவர் பெற வேண்டும் என்றுதான் எண்ணி எடுக்க வேண்டும். இப்படி எண்ணி எடுக்கப்படப்படும் பொழுது நம்முடைய சொல் அங்கே அது பாய்ந்து அங்கே குறைகளை நீக்கும் சக்தியாக அங்கே தோன்றுகிறது, தோன்றச் செய்கின்றது. தீமைகளை அகற்றிடும் நிலையும் தீமைகள் தனக்குள் புகாத நிலையும் பெற வேண்டும் என்பதற்குத்தான் சாக்கடை அருகே உன்னை அமரச் செய்வேன். ஆனால் சாக்கடையை நுகர்ந்து சாக்கடையை உற்று பார்த்து ஐயைய என்று எண்ணினால் அதை நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்குள் அதை நுகரும் உணர்வே அதிகமாக வருகின்றது. அந்த சாக்கடை நீக்க வேண்டும் என்றால் அதை தடுக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது அதை நீக்கும் எண்ணங்களாக உனக்குள் வருகின்றது. என்றால் யாரை கண்டாலும் எவரை கண்டாலும் அங்கே காணும் குறைகள் எதுவாக இருப்பினும் அந்த மகரிஷிகளின் அருள்வொளி அங்கே படர வேண்டும், அவர்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வை உனக்குள் ஏற்றுக்கொண்டு மகரிஷி சக்தி அவர்கள் பெற வேண்டும், அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று நீ இதை எண்ணுவாய் என்றால் உனக்குள் அறிவித்த இந்த உணர்வுகள் மெய்ப்பொருள் காணும் நிலையாக உன்னையும் இயக்கி உனக்குள் அந்த சக்தி வளரும். மனித வாழ்க்கையில் பிறருடைய குற்றம் குறைகளை காணாமல் இருக்க முடியாது. இருந்தாலும் குறை என்ன என்று அறிவிக்க செய்கின்றது.
ஆனால் அதை அறிவிக்க மட்டும்தான், தெரிந்து கொள்ள மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர அதற்கடுத்து அதை வளர்ச்சியின் மலைகளுக்கு கொண்டு செல்லக்கூடாது. ஆக காதிலோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும், உள்ளே கொண்டு செல்லக்கூடாது. அந்த அறிவிக்க செய்யும் நிலையை திரும்ப திரும்ப எண்ணி இப்படி செய்தான், அப்படி செய்கின்றான், இப்படியே செய்து கொண்டிருந்தால் நான் பார்த்து கொண்டே இருக்க முடியுமா, சும்மா இருப்பதா, அவனை விடக்கூடாது என்று அறிவித்த நிலையை உள்ளே கொண்டு சென்று இந்த அடிப்படையில் நாம் கொண்டு சென்றோம் என்றால் எது தவறு, எது குறை, எது குற்றம் என்று நாம் சொன்னோமோ, எது நமக்கு அது காட்டியதோ அந்த தவறையை நமக்குள் விளைய வைத்து நம்மையும் அந்த நிலைக்கு அழைத்துச் சென்றுவிடும். ஆக தவறை நீக்கும் நிலைகளைத்தான் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனித வாழ்க்கையில் குறையில்லாது, தவறு இல்லாது, தவறு செய்யாதவர் யாரும் இல்லை, அந்த வழியில் நடக்காதவர் யாரும் இல்லை. காரணம் ஒவ்வொரு மனிதனுடைய சந்தர்ப்பம் அதுதான் அவனை இயக்கச் செய்து அந்த உணர்வை நுகரும்படி செய்து குறையான உணர்வாக அவனை ஈர்க்கப்படும் பொழுது அதை அவனை இயக்குகின்றது. அதிலிருந்து நாம் விலகிச் செல்ல வேண்டும். அவர்களையும் அந்த குறைகள் நீக்கும் சக்தியாக நாம் நம்முடைய உணர்வுகளை பாய்ச்ச வேண்டும். இதுதான் முக்கியம். அந்த குறைகளை நீக்க மகரிஷிகளின் உணர்வுகளை நமக்குள் வலுவாக ஏற்றுக்கொண்டு அதை வளர்த்து கொண்டால் நாம் எடுக்கும் அந்த மகரிஷிகளின் அருள் உணர்வுகள் ரிமோட் கண்ட்ரோல் சக்தியாக. எனவே இது மிக முக்கியமானது. எதற்காக இதை சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் சக்தி போன்று அந்த மகரிஷிகளின் உணர்வை நாம் சாக்கடை அருகே இருந்தாலும் சரி, மற்றொரு குறைகள் காணும் போது இத்தகைய நிலையை எண்ணி பழகினோம் என்றால் யாருடன் பேசினாலும், யாருடன் பழகினாலும், யார் அருகே சென்றாலும் அவருடைய உணர்வு நம்மை அறியாது, அதை இயக்க விடாதபடி இது தடுத்து தீமையை நீக்கக்கூடிய சக்தியாக, சிந்தித்து செயல்படும் சக்தியாக அங்கே இயக்க செய்யும் இந்த ரிமோட் கண்ட்ரோல் சக்தி. இதை நாம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். இப்போது டிவி, ரேடியோ, மற்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள் இன்னும் எத்தனை நுண்ணிய நிலைகளை இருந்த இடத்திலிருந்தே அதை இயக்கும்படி எத்தனை ரிமோட் கண்ட்ரோல்கள் வந்துவிட்டது. ஒரு பட்டனை அழுத்தினாலே அதை கூட்டவோ, குறைக்கவோ, ஓடவோ, நிறுத்தவோ, பல வகைகளில் நுண்ணிய நிலைகளை திருத்தி மாற்றி அமைக்கவோ ரிமோட் கண்ட்ரோலாக இன்று எத்தனை கண்டுபிடிப்புகள் உள்ளது. அதுபோன்று ஞானிகளுடைய உணர்வை நாம் எடுத்து அந்த சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் வளர்த்து அது மெய்ப்பொருள் கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல் சக்தியாக அதை நாம் பெருக்க 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 நம் அனைவரையும் அந்த ஞானி இருக்கும் இடத்திற்கு அதை அழைத்துச் செல்லும். நம் சொல்லை கேட்போர் உணர்வுகளிலும் அங்கிருக்கக்கூடிய தீமைகளை மாற்றி அமைக்கிறது உதவும். நமக்குள்ளும் இது வராதபடி நல்ல உணர்வுகளை தெரிந்து தெளிந்து தெளிவான நிலையை கொண்டு செயல்படும் நிலையாக வரும். இதைத்தான் மகா சிவன்ராத்திரி என்று காட்டி இருளுக்குள் மறைந்த பொருளை நாம் கண்டுணரும் நிலையாக, மெய்ஞானிகள் காட்டிய அருள் வழிகளை நாம் பெறும் நிலையாக மகா என்று காட்டி இது அனைத்தையும் நமக்குள் உண்டு, இதை நினைவுபடுத்தி அந்த அருள்வழி இதை பெற வேண்டும் என்று அஞ்ஞானிகள் காட்டிய வழியிலேயே என்றும் விழித்த நிலைகள் கொண்டு செயல்பட வேண்டும். இருளை நீக்கி பொருளானும் நிலையாக விழித்திருந்தே என்றும் 16ஆக ஒளியின் சுடராக அந்த அருள் வட்டத்தில் நாம் மகரிஷிகளின் ஞான வட்டத்தில் நாம் இணைந்து செயல்படுவோம். எல்லோரும் அந்த நிலைகள் பெற வேண்டும் என்று ஞானகுரு நமக்கு சாக்கடை உபதேசத்தினுடைய மூலக்கூறுகளை சொல்லி ஆக சாக்கடை என்று எண்ணுகின்றோம். ஆனால் சாக்கடையை நுகராதபடி, அதே போன்று குறைகளை காணுகின்றோம். அதை குறைகள் என்று நுகராதபடி சாக்கடையை எப்படி அகற்ற வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதே போல குறைகளை அகற்ற வேண்டும், சாக்கடையிலிருந்து விலக வேண்டும் என்று விரும்புவது போன்று குறைகளிலிருந்து விடுபட வேண்டும், குறைகளிலிருந்து எல்லோரும் விடுபட வேண்டும் என்ற உணர்வை வளர்த்து நிலைக்கே இந்த உபதேசத்தின் வாயிலாக ஞானகுரு நமக்கு மகரிஷி ஈஸ்வராய குருவர் கொடுத்த அருள் பெறும் சக்திகள் நமக்கு உணர்த்துகின்றார்கள்.